Hi viewers, welcome you all to Inia Story Time. Tonight we will see clever monkey and foolish crocodile story. Enjoy the show and subscribe our channel. ரொம்ப நாளைக்கு முன்னால ஒரு அழகான ஆத்தங்கரையில ஒரு பெரிய நாவல் மரம் ரொம்ப நல்லா வளர்ந்திருந்தது. அந்த மரத்தோட உச்சியில ஒரு கிளையில ராமுங்கிற புத்திசாலி குரங்கு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தது. ராமு ஒவ்வொரு நாளும் இனிப்பான சுவையான நாவல் பழங்களை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடும். அந்த ஆத்துல ஒரு நாள் காலாங்கிற பெரிய முதல நீந்திக்கிட்டே வந்தது. அது ரொம்ப சோர்வா இருந்தது, பயங்கர பசியில இருந்தது. ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு தேடிச்சு. அப்பதான் மரத்துல இருந்த குரங்கு ராமுவ பார்த்தது. இந்த பழங்கள் பார்க்கும் போதே ரொம்ப சுவையா இருக்கும்னு தோணுது, எனக்கு கொஞ்சம் தரையான்னு கேட்டது. ராமுவுக்கு இறக்க சுபாவம். அதனால பழுத்த நாவல் பழங்களை பார்த்து பார்த்து பறிச்சு மேலேந்து கீழே போட்டுது. காலா முதல்ல எல்லா பழத்தையும் சந்தோஷமா சாப்பிட்டுது. ஆஹா, நாம இதுவரைக்கும் சாப்பிட்ட பழங்கள்லயே இதுதான் ரொம்ப சுவையா இருக்குன்னு நினைச்சுது. அன்னிலேருந்து தினமும் ராமுவை பார்க்க வர ஆரம்பிச்சுது. ராமுவும் காலாவுக்கு தினம் தினம் நிறைய பழங்களை சாப்பிட கொடுத்தது. சீக்கிரமாவே அவங்க 2 பேரும் நல்ல நண்பர்களாயிட்டாங்க. ஒரு நாள் காலா தன் நண்பன் ராமு கிட்ட இருந்து நிறைய பழங்களை வாங்கிக்கிட்டு தன் மனைவிக்கு கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு போச்சு. காலாவோட மனைவி பேரு மாலா. மாலா ஒரு பெரிய தந்திரக்காரி. தன் கணவன் கொண்டு வந்த நாவல் பழங்களை சாப்பிட்டாவ, இந்த பழங்கள் இவ்வளவு இனிப்பா இருக்கே, இந்த பழங்களை தொடர்ந்து சாப்பிடுற ராமுவோட இருதயம் எவ்வளோ சுவையா இருக்கும்னு கணக்கு போட்டது. ஒரு நாள் ராமுவோட இருதயத்தை நாம சுவைச்சே ஆகணும்னு தீர்மானம் பண்ணிச்சு. தன் புருஷன் காலா கிட்ட, என் ஆசை புருஷா, எனக்கு கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லை, என் உடம்பு குணமாகணும்னா நல்ல சுவையான பழங்களை தினம் தினம் சாப்பிடும் ஒரு குரங்கோட இருதயத்தை நான் சாப்பிடணும்னு நம்ம குடும்ப மருத்துவர் சொன்னார். என் உயிரை காப்பாத்த தயவு செஞ்சு உன் நண்பன் ராமுவோட இதயத்தை எனக்காக கொண்டு வா அப்படின்னு சொல்லி கெஞ்சியது. அதிர்ச்சி அடைஞ்சு, ராமு என்னுடைய நண்பன், என்னுடைய உற்ற நண்பன், நான் அவனை கொல்ல மாட்டேன்னு சொல்லிச்சு. ராமுவோட இதயத்தை கொண்டு வரலன்னா நான் நிச்சயமா செத்துடுவேன், உனக்கு என்னை விட உன் நண்பன் தான் முக்கியமானு மாலா அழுதுகிட்டே கேட்க, தன் மனைவிக்காக காலா தன் நண்பனுக்கு துரோகம் செய்ய ஒத்துக்குச்சு. மறுநாள் காலா ராமு குடியிருக்கிற மரத்துக்கிட்ட போய், என்னோட அன்பு நண்பா ராமு அப்படின்னு ஆசையா கூப்பிட்டுது. உனக்காக நானும் என்னோட மனைவியும் ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணி இருக்கோம். நீ என்னோட முதுகுல ஏறி சவாரி பண்ணு, நான் உன்னை அக்கறைக்கு அழைச்சிட்டு போறேன்னு அக்கறையோட சொன்னது. அந்த இடத்துக்கு போகும் பொழுது காலாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா முழுக ஆரம்பிச்சுது. முழுகும் பொழுதே அழுதுகிட்டு தன் நண்பன் ராமு கிட்ட, குரங்காரே, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்ல போறேன். என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, தன்னோட வியாதிக்கு உன்னோட இருதயத்தை சாப்பிட்றது தான் ஒரே மருந்துன்னு என் மனைவி நம்புறா. அதனாலதான் நான் உன்னை இங்க அழைச்சிட்டு வந்தேன் என்றது. ராமுவுக்கு பயங்கர அதிர்ச்சி. இந்த ஆபத்திலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு கவலைப்பட்டது. ஒரு வினாடி தான் சுதாரிச்சு சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சுது. மரத்துக்கு மரம் தாவி சென்று இறங்குகிற குரங்குகள் நாங்கள். எங்கள் இருதயத்தை எப்போதும் கூடவே எடுத்து செல்வதில்லை. நாங்கள் எங்கள் இதயத்தை பாதுகாப்பாக மரத்தோட உச்சியில வச்சிருக்கோம். நீ என்ன வேகமா நான் குடியிருக்கிற மரத்துக்கு அழைச்சிட்டு போனேன்னா நான் இதயத்தை எடுத்துட்டு வரேன் என்றது. முட்டாள் முதலை ராமு சொன்னதை முழுமையாக நம்பியது. சரி நண்பா, வாம் நாம் திரும்பி போகலாம் என்றது. நாவல் மரத்தை நோக்கி நீந்தியது. கரையை அடைந்தவுடன் ராமு காலாவின் முதுகில் இருந்து குதித்து உயரமான கிளையில் ஏறியது. முட்டாள் முதலையாரே, இதயத்தை தனியாக எடுத்து வைத்துவிட்டு இதயமே இல்லாமல் ஒரு குரங்கு வாழ முடியும் என்று நீ உண்மையிலேயே நம்புகிறாயா? பொய்கள் மற்றும் வஞ்சகமான எண்ணத்தோட உள்ள நட்பு மதிப்பில்லாதது. போ, திரும்பி போ. உன்னோட சுயநலமும் முட்டாள்தனமும் உன்கிட்ட இருந்து ஒரு நல்ல நண்பனை பிரிச்சிருச்சு என்று சொல்ல, தினம் தினம் நமக்கு கிடைத்த அருமையான இந்த பழங்கள் இனிமே நமக்கு கிடைக்காது, நம்முடைய பேராசையால நம்ம இந்த கஷ்டத்துக்கு ஆளாயிட்டோம்னு புரிஞ்சுக்கிட்டு காலா வருத்தத்தோட திரும்பி போச்சு. கதையின் நீதி, சமயோசித புத்தியும் விரைவான சிந்தனையும் எந்த ஆபத்துல இருந்தும் நம்ம காப்பாத்தும் என்பதே.
மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போமா? நன்றி, வணக்கம்.